அபிஷேக் ட்ரிப் காணும் உங்கள் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு செமையான ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் அன்பாக்சிங் இல்லை, இன்றைக்கி நம்ம புதுசாக 2 ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸ்மார்ட் வாட்ச் அது என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க, லைக்கும் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்டோட அன்பாக்ஸ் பண்ணணுமோ, அதை பற்றி ஏதாவது ரிவ்யூ கொடுக்கணுமோ தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ப்ராடக்ட் கிடச்சிதுன்னா அதை தேடி வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ கொடுக்குறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு 2 ஸ்மார்ட் வாட்ச் இறக்கிருக்காங்க. அதாவது இது புதுசான்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே லான்ச் ஆனது தான். அது என்னென்ன வாட்ச் நம்ம பார்த்துலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி 2 மாடல் இறக்கிருக்கோம், 2 ஸ்மார்ட் வாட்ச் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபாஸ்ட்ராக் ரெஃப்ளெக்ஸ் பீட் ப்ரோ. அதாவது இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம் வாங்க அன்பா. அது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா www.fasttrack.in அந்த வெப்சைட் மூலயமா வாங்கிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இதெல்லாம் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வாட்சை நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சார்ஜ் இருக்காது. அதாவது நீங்கள் சார்ஜ் போடணும். இதில் சார்ஜர் தரமாட்டாங்க, ஆனால் அந்த யூஎஸ்பி கேபிள் மாதிரி இருக்கும் பாருங்கள், அது மட்டும் தருவாங்க இதில். சரி வாங்க, வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அதில் பார்த்துடலாம். என்னென்ன இருக்குன்னா 320x390 ரெசல்யூஷன் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் IP68 கொடுத்துருக்கானுங்க. கேல்குலேட்டர் இருக்குது, ப்ளஸ் 200+ வாட்ச் ஃபேஸஸ். அதாவது இந்த ஆப் மூலயமா இதில் நீங்கள் புதுசாக சார்ஜ் பண்ணோன்னே கியூஆர் கோடு மாதிரி காட்டும். அது நீங்கள் உங்கள் ஃபோனில் கியூஆர் கோடு இருக்குல்ல, அதில் ஸ்கேன் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்ராக் ஆப். அதில் நீங்கள் அந்த வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது பாருங்கள், இந்த வால்பேப்பர்ஸை நீங்கள் நிறையா மாற்றிக்கலாம். அதில் 200+ இருக்குதான் வால்பேப்பர்ஸ். அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் வாட்சில். அதில் கொடுத்துருக்கிறது மட்டும் தான் நீங்களே தனியாக மிஸ் பண்ண முடியும்னா அப்படி பண்ண முடியாது. தனியாக எதுவும் வேறு எதுவும் வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணி அப்படி வைக்க முடியாது. ஆனால் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக அதில் இருக்கும். 200+ வாட்ச் ஃபேஸஸ்ஸு. சரி, 100+ மல்டி ஸ்போர்ட்ஸ் மோட், அதெல்லாம் அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் அதில் இருக்கான்னு வாங்க பார்த்துலாம். அப் டு 7 days பேட்டரி லைஃப், 7 நாள் தாங்குங்கிறாங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துலாம். ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கலாமே தான். சரி வாங்க என்னென்னு பார்த்துலாம். நல்லா அதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ச் உள்ளே இருந்தால் ஒன்றும் இல்லை. சரி, காலிடாப்பா மாற்றலாம். உள்ளே இது பண்ணாலே வாட்ச் இருக்குது. உள்ளே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, வாட்சோட 2 பார்ட்ஸ் போடுற மாதிரி. அந்த சார்ஜருக்கு வச்சு, அதாவது அந்த வாட்சுக்கு பின்னாடி போடுறது, வாட்சுக்கு பின்னாடி தான் சார்ஜ் பண்ண முடியும். யூஎஸ்பி கேபிள் பரவாயில்ல, பில்டிங் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. சார்ஜர் எப்பயுமே என்ன ரப்பர் சிலிக்கான் தான் பண்ணியிருப்பானுங்க வெளில. சரி, வேறு என்ன கொடுத்துருக்கானுங்க, டைட்டன் கம்பெனி லிமிடெட் வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது இது ஒரு டாட்டா ப்ராடக்ட் தான். அவர் டாட்டா வச்சுருந்தது தான், அவர் ரத்தன் டாட்டாவோட. ஆனால் இந்த இதோட தானே இவங்க லிங்க் பண்ணியிருக்கானுங்க, இந்த சொனாட்டா அதெல்லாம். அதனால் இந்த பிரான்ச் எல்லாம் ஒன்று தான். சரி, டைட்டன் கம்பெனியோட தான் லிமிட்டெட் வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆப்போட இது கொடுத்துருக்காங்க, கியூஆர் கோடு. அது இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி. வெப்சைட்டில் ஏதாவது டேமேஜ் ஏதாவது குவரினா நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். அதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபார் வெப்சைட்டுன்னு கொடுத்து அதுக்கு ஒரு கியூஆர் கோடு, ஸ்டாக் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்புன்னு போட்டிருக்காங்க, அப்படியே என்ன இது பண்ணணுமோன்னு. அது இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேனுவலும் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட்ராக்கோடது எப்படி செட்டப் பண்ணுறது. பேசிக்காக பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஆனாலும் கொடுத்துருக்கானுங்க. ஒரு சில பேர் வாங்காதவங்க, யூஸ் பண்ணாதவங்க இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேனுவல். இது என்னென்ன கொடுத்துருக்கானுங்க, பின்னாடி சைடு சார்ஜ் பண்ணுறது தான் அந்த பாட்டு கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் ஸ்டெப் 2ல் நம்ம ஃபோன் மூலயமா லாகின் பண்ணணும், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அந்த ஆப் ஓப்பன் ஆயிரும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஒன்ஸ் யுவர் வாட்ச் இஸ் பேட் யூ வில் ரிசீவ் அ பாப்அப் ஆன் யுவர் டிவைஸ் ஃபார் எனேபிளிங் பிடி காலிங். அது ஒன்றும் இல்லை, இது காலிங் ஃபீச்சர்ஸும் சப்போர்ட்டடாக இருக்குது. அதோட எம்ஆர்பி சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். எம்ஆர்பி 4495.
அப்ராக்சிமேட்லி 5000 கிட்ட வருது. 5000 இது ஒர்த்தானா? ஒர்த்து இல்லை. பார்த்துடலாம், முதல்ல அதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். வேறு என்ன கொடுத்துருக்கானுங்க? வேறு ஒன்றும் இல்லை. சரி, வாட்சை ஓப்பன் பண்ணிக்கலாம். வாட்சை எடுத்தோடனே சேஃப்டியாக தான் பேக் பண்ணியிருக்கானுங்க. நான் வந்து உங்களுக்கு இது ரிவ்யூ கொடுக்கணும் அன்பாக்ஸ் பண்ணுறதுனால நான் முன்னாடியே சார்ஜ் போட்டு வச்சிட்டேன். சரி, அதனால் பரவாயில்லைன்னு ஜஸ்ட் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிடணும்ல, அதுக்காவது அதனால் சார்ஜ் முன்னாடியே போட்டு வச்சிட்டேன். மாற்றி பேசிக்கிட்டு. சரி, இப்போ பாருங்க, வாட்ச் ஓப்பன் பண்ணோன்னு இப்படி தான் காட்டுது வால்பேப்பர். இதில் வந்து மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் சப்போர்ட் ஆகும்னா சொல்ல முடியாது. அப்படி நிறையா இருக்குதுன்னா நிறையா இல்லை. சரி, இப்படி வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகும். நிறைய வாட்ச் ஃபேஸஸ் காட்டும். நிறையானா இதில் வந்து 5 தான் இருக்குது, 4 தான் கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை சரி, இதில் இருக்கிற வால்பேப்பர் இருக்கட்டும். வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நிறையானா ரொம்ப சொல்ல முடியாது. அதாவது ஃபோன் பேசுகிறது, ஏஐ வாய்ஸு, அப்புறம் கேம்ஸு, மியூசிக்கு, கேமரா சப்போர்ட் ஆகுமானா கேமரா மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இதில் இல்லை. பின்னாடியே அது மாதிரி இதுலேயும் அவங்க கொடுக்கல கேமரா சப்போர்ட் இருக்குன்னு. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோனில் இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அது நான் என்ன செக் பண்ணல. அலாரம் இருக்குது, ஸ்டாப் வாட்ச்சு, டைமர் செட் பண்ணிக்கலாம். உங்கள் வந்து வாட்ச் இப்போ எங்கேயா வச்சிட்டிங்கன்னா ஃபோன் மூலயமா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், வைப்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோனை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். வாட்சில் ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து வாட்சோட கனெக்ட் பண்ண, அது ஃபோனோட கனெக்ட் பண்ணோன்னே அதில் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃபோன் எங்கேயாவது வச்சிங்கன்னா வாட்ச் மூலயமா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க, பிரைட்னஸ் ஓகே. நைட் நேரம்னா அது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒரு கேல்குலேட்டர் இருக்குது. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட்டிங்ஸில் என்ன இருக்கும், செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட்டு. இதோட என்னென்ன வெர்ஷன்னு கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸில் போனால் அபவுட்டுன்னு கொடுத்து இதில் வந்து என்ன வெர்ஷன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபேர்ம்வேர் வெர்ஷன்னு, ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா அதோட கியூஆர் கோடு காட்டும், இது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காட்டும். ஒரு ஆப் சென்ட் பண்ணுற அந்த ஆப்பில் நீங்கள் பாருங்கள், இந்த வாட்ச் வந்து ஒரிஜினலாக ஃபேக்காக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபாஸ்டாக்னா அது அஃபிஷியலாக அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் போட்டிங்கனாலே போதும். அது பேர் வந்து பிஸ்கேர் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஆப் தான். அது மூலயமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் வாங்குறது வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்னு. அது என்ன அதில் இருக்க மாதிரி ஸ்டிக்கர்லாம் நீங்கள் இன்றைக்கி கிழிச்சிடாதீங்க, வந்து லேபிள் பண்ணி ஒட்டி வச்சுருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அதாவது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு அதான் தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் வேறு பிராண்டாக இருந்தால் ஏதாவது ஹேக்காக இதாகவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா டேமேஜ் பாடிக்கு யூஸ் ப்ராடக்டாக கூட கொடுத்துற வாய்ப்பு இருக்குது. பிராண்ட் அஃபீஷியலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நாங்கள் அந்த ஆப்பில். கவர்மெண்ட் ஆப் தான், ஃபுல்லாக 100% சேஃப் தான். சரி, அந்த ஆப் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். சரி வாங்க, இப்போ இந்த வாட்ச் வந்து ரிவ்யூ பார்த்தாச்சு. இது வந்து என்னோட ரேட்டிங் வந்து இதுக்கு வந்து 5க்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம். 2.5 இல்லை 3 கொடுக்கலாம் கரெக்டாக. ஓகே, ஆனால் அந்த இதுக்கு ஃபீச்சர்ஸ் கம்மி தான். நான் அந்த இதுக்கு 3 கொடுக்கலாம் 5க்கு. 10க்கு வந்து ஒரு 6 கொடுக்கலாம். 6 இல்லைனா 7, 6 கன்ஃபார்ம் 6. அதே அதிகம் தான், அதே கொடுக்கலாம். சரி வாங்க, அந்த போட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். போட் லூனார் ஆர்பிட் turn-by-turn நேவிகேஷன், மேட் இன் இந்தியா. ஃபயர் போல்ட்டு, இந்த போட்டு இதெல்லாம் ஒரு லுக்கே தனியாக இருக்கும். நீங்கள் சாம்சங்கில் போய் அந்த 30,000, 40,000, 50,000 கொடுத்து அந்த வாட்சை வாங்குறீங்கன்னா அப்படியே இது ஒரு கம்ப்ளீட் சாம்சங் மாதிரியே இருக்கும் வாட்ச்சு. இதோட எம்ஆர்பி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனல் க்ரௌன், லைவ் ஸ்போர்ட்ஸ் ஸ்கோர், 700+ ஆக்டிவ் மோட்ஸ். அது இதில் என்ன நம்ம பார்த்தோம்னா 100+ மல்டி ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ். இதில் சொல்லப்போனால் இதோட வந்து ரொம்ப கம்மி தான்.
சரி, வேறு என்ன இருக்குது? IP67 டஸ்ட்டு, ஸ்வெட் அண்டு ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ், ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ஆக்சிஜன் மானிட்டரிங், compatibility Android 7.0 and above, iOS 14.0 and above. அதாவது ஆண்ட்ராய்டு மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டில் சப்போர்ட் ஆகுது, iOSலேயும் சப்போர்ட் ஆகும் போல். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, வேறு என்ன அட்வான்ஸ் ப்ளூடூத் காலிங், இதுலேயும் நீங்கள் வந்து ஃபோன் பேசிக்கலாம் இந்த வாட்ச் மூலியமாகவும். கிறிஸ் ஃபிட்னஸ் சேலஞ்சு, இது இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆக்டிவ் மோட்ஸ் இருக்குது. அப்புறம் என்ன QR ட்ரெயின் ஒன்று கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி SOS. இதிலே வந்து இதில் ஒரு சைடில் ஒரு QR கோடு, இது மூலியமாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் போய் அஃபீஷியல் இதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானு அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வேறு என்ன இருக்குது? டை வாட்ச் ஃபேஸஸ், டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.39 இன்ச் 3.53 சென்டிமீட்டர். அதுவும் இது வந்து ரவுண்ட் சர்ஃபேஸ், அதாவது இது வந்து டிஸ்பிளே வந்து ரவுண்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க மாதிரி ரவுண்டாக இருக்கும். HD டிஸ்பிளேவும் இருக்குமா. நீங்கள் டிவிலேயோ ஃபோன்லேயோ HD கிளாரிட்டியில் பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். சரி, ஓப்பன் பண்ணியாச்சு. வேறு ஒன்றும் இல்லை. எடுத்தோடனே உள்ள வாட்ச் இருக்குது, அது தனியாக கழட்டி வச்சிடலாம். கொடுக்கும் போதே நான் அதை டைட்டாலாம் கொடுத்துருந்தேன், எடுக்கவே கஷ்டமாக இருக்கும். அது பொறுமையாக எடுங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா. சரி, வாட்ச் இங்கே இருக்குது, அது தனியாக கழட்டி வச்சிடலாம். இதுலேயே நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இதுலேயே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாஸ்டாக கேபிளுக்கும் இது என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் ஆகுமானா சப்போர்ட் ஆகாது, பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே சப்போர்ட் ஆகாது. ஆனால் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. இந்த ஃபாஸ்டேக்கோட 2 பார்ட்டு பாருங்கள், கர்வ்டு ரவுண்டாக இது வந்து பெருசாக இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குது. அதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வாட்ச் தயாரிக்கிற மாதிரி தான் அந்த USB கேபிளும் தயாரிப்பாங்க. ஏன்னா வேறு எதுவும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். வேறு எதுவும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அந்தந்த வாட்சுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். அதனால் தான் எல்லாத்துக்குமே இந்த Type C கேபிள் கொடுத்துட்றேன். நீங்கள் நார்மலாக வந்து நிறைய சார்ஜரில் போடலாம், நிறைய சார்ஜரில் சப்போர்ட் ஆகுது. ஆனால் அது வந்து இந்த கேபிள் நார்மலாக எல்லாத்துலேயும் செட் ஆகிறது தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டிக்கர் இல்லை, அதுதான் குறையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது குறை கிடையாது. பாட்டிலில் வந்து நம்ம வாங்கும் போது எப்பயுமே இந்த மாதிரி கொடுப்பானுங்க, க்ரியேட்டிவாக இருக்கும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக, கொஞ்சம் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸ்டிக்கர் இருந்தால் நிறையா அதிலேருந்து பேஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லா பர்பஸும் யூஸ் பண்ணுவாங்க, கேமிங்கு அது இதுன்னு. சரி, வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்கானுங்க. வாரண்ட்டி கார்டு இதுலேயும் நீங்கள் QR கோடு ஸ்கேன் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், இதை நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறேன்னா முக்கியமான விஷயத்தை மறந்துட்டாங்க. ஆனால் அது வந்து வெப்சைட்டில் தான் நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி. ஃபாஸ்டாகில் மேனுவல் கொடுத்துட்டாங்க, அதை வச்சிடலாம், அது கொடுத்துட்டாங்க, இதில் கொடுக்கல. சரி, இதோட நம்ம ப்ரைஸ் என்னென்னு பார்க்க மறந்துட்டேன் பாருங்கள். இதோட மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 8500 கிட்ட ஆகுது, 8500. எல்லாம் வாரண்ட்டி கார்டு வேறு 1 வருஷம் கொடுத்துருக்காங்க. 1 வருஷம் என்ன அதனால ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி தந்துடுறாங்க. நிறையா அதெல்லாம் சப்போர்ட் நிறையா இருக்குது. ஸ்மார்ட் வியரபிள், மாடல் நம்பரு, மார்க்கெட்டட் பை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இமெயில் சப்போர்ட்டு, அதனால் இந்த இமெயிலில் நீங்கள் கேட்டுக்கலாம், ஜிமெயில் மேலே போய் கேட்டுக்கலாம். சரி, பில்டிங் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஓகே தான், ரெண்டுமே. ஆனால் வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஏதாவது நிறைய வால்பேப்பர்ஸ் எதில் அதிகமாக இருக்குன்னா பாட்டில் தான். அந்த வின்னர் இஸ் பாட். இதுவும் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்டாகில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டச் பண்ணுறதுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்காது. டிஸ்பிளே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிஸ்பிளே. இதில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப யுனிக்கு, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஹச்டியில் இருக்குது.
அது இல்லாமல் என்னன்னா சாம்சங் மாதிரி நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபேஸஸ்லாம் இப்படி பண்ண முடியாது. இப்படி அமுத்தினா திருப்பினீங்கன்னா மாற்ற முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணலாம் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம் ஆன் பண்ணலாம், அவ்வளோதான். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோன்னே இப்போ வந்து வால்பேப்பர் இருக்கா, இப்போ இந்த இது ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், ஜஸ்ட்டு மாறுது பாருங்க, அவ்வளோதான். அப்படியே நீங்கள் இது மாதிரி மாற்றிக்கலாம். ஆப் மூலயமா நீங்கள் போய் நிறையா வால்பேப்பர் செட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஏதாவது கண்டென்ட் பற்றி உங்களுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் எனக்கு வந்து எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இது மாதிரி நீங்கள் ஏதாவது ரிவ்யூ கொடுத்தா தான் எனக்கு வந்து மேலும் ஒரு நல்ல நம்பிக்கை வரும். இது மாதிரி நான் நிறைய யூனிக்காக தேடி உங்களுக்காக தான் வாங்கி போடுறது வீடியோஸு. அதுக்காக ஜஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லாக போடுவேன் உங்களுக்காக தான் தேடினது. அது இல்லாமல் இந்த 2 வாட்சில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரேட்டிங் வந்து இதுக்கு வந்து அவுட் ஆஃப் 5க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.5 கொடுப்பேன். 5க்கு 4.5. 10க்கு வந்து 8 கொடுக்கலாம். நான் 10க்கு மட்டும் கம்மியாக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன கொஞ்சம் ரவுண்ட் சர்ஃபேஸாக இருக்குது. நம்ம வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு அது மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக டச் பண்ணலாம். ஆனால் இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் இருந்து ஃபாஸ்டாகில். ஆனால் இது ஓகே போர்டில் பாருங்கள், அப்படியே ரியல் ஹெச்டி மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னானுங்க அதிலே ஹெச்டி டிஸ்பிளேன்னு, அதே மாதிரி அந்த மாதிரி அவ்வளோ ரியலாக இருக்குதுங்கிறேன். அது சரி, இந்த ஆப் மூலயமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். மறக்காம நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் என்று உங்களோட விடைபெறுகிறேன். அபிஷேக் டெக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.